Hello, welcome back to Quick Starts Analyzer YouTube channel. In the video lab, Delhi Capitals IPL 2025 match number 40 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 22nd April Tuesday night 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 36°C இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். லக்னோ ஸ்டேடியத்துல பார்த்தோம்னா எப்பவுமே 2 types ஆஃப் பிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆல்டர்னேட்டிவா. இப்போ ஒன்று வந்து ரெட் சாயில் பிச், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் பிச். இப்போ ரெட் சாயில் பிச்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பிச்சில் ப்ளே பண்ணும்போது பேட்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே பிளாக் சாயில் பிச்னு எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக ஸ்பின்னர்ஸுக்கும் பேட்டர்ஸ்க்கு டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். பட் இந்த பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ளே பண்ணுறதுக்கும் இப்போ ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2023லாம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கிரிப் ஆச்சு சர்ஃபேஸில். இதனாலேயே ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்ததால் பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. 130 to 150 இதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகும். பட் இந்த சீசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன்லையும் பிளாக் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்ணாலும் அந்த அளவுக்கு பெருசா கிரிப் கிடைக்கல. பேட்டர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 160லேருந்து 180 இதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இப்போ ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட நல்ல பேட்டிங் நெட் இருந்துச்சு அப்படின்னா 200க்கு மேல அடிக்கலாம். ஒருவேளை பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 160லேருந்து 180 இதுக்குள்ள மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே லக்னோ கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது சொல்கிறது தான், இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் முலன்பூர், சண்டிகர் இந்த 2 கிரவுண்ட்ஸில் ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா நிறையா போட்டிகள் அன்பிரடிக்டபிளாக நடக்கும். அதனால் இந்த போட்டியில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறதை தவிர்த்துருங்க. மினி ஜிஎல் அதுக்கப்புறம் ட்ரேடிங் இதில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வைங்க. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்குது. இது ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 63ம் இன்னொரு சைட் 74 மீட்டராக இருக்குது. டயக்னல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72, 76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் ரீஜன் 61 and 64 இருக்குது. பிச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறதால ரெண்டுமே ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், அதே போல் ரன்களை கட்டுப்படுத்துறதுக்காகட்டும். அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபிளாக இல்லை. ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்பில் 2 டீமுக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்பில் மட்டும் ஸ்லைட்டாக லக்னோ டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்காங்க. ஒரு ஸ்டாக்கோட ரேட் 5.2 இருக்குது. இன்னைக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது டெல்லி டீமுக்கு ஸ்லைட்டாக ஃபேவரபிளாக இருக்குது. ஏன்னா அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் நிகம் இருக்காங்க. விப்ராஜ் நிகம் பார்த்தோம்னா அவர் உத்தரப்பிரதேஷ் சேர்ந்தவர். இந்த கிரவுண்ட் வந்து அவருடைய ஹோம் கிரவுண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் நிறையா மேட்சஸ், அதாவது டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லக்னோ டீமில் பார்த்தீங்கன்னா நிறையா பேட்டர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது டெல்லி டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. டாஸ் அதுக்கப்புறம் எந்த பிச் கண்டிஷனில் ப்ளே பண்ணுறாங்க அதன் பொறுத்து ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக டெலிகிராம்லையும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 6 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 2 முறை மோதினதுலையும் 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 17 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. வின் பர்சன்டேஜ் டீசெண்டாக இருக்குது. இதுவே டிசி டீம் இங்கே ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் டோட்டலாக 17 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 9 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 172 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 25 இருக்குது. டீசெண்டாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததாக மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 17 T20 மேட்சஸ்
ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்திலையும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே ரன் ரேட் டீசெண்டாக இருக்குது. 7 ரேஞ்சில் இருக்குது. டெத் ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10க்கு மேலே இருக்குது. இந்த ரன் ரேட் ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மெயினாக பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணும்போது மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதால பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.5 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இங்கே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. எப்போல்லாம் இங்கே விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் நல்லா பொறுமையாக ஆடினாங்க. இப்போ நேத்திக்கான மேட்ச்சில் என்னதான் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்தாலும் சுப்மன் கில் ஆகட்டும், சுதர்ஷன் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப பொறுமையாக ஆடிருந்தாங்க. இதை பற்றி தான் நேத்திக்கான ப்ரிவியூலும் சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு பேரும் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு அதே போல் தான் நடந்துச்சு. பட் இன்னைக்கான போட்டியில் அப்படி கிடையாது. ஏன்னா ஓப்பனர்ஸில் சில பேர் ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்காங்க. மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், அபிஷேக் போரேல் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால் இன்னைக்கு விக்கெட் விழுகும்னு எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்குது. பட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 7.5 இருக்குது. 8.6 இருந்த ரன் ரேட் பவர் பிளே ஓவர்ஸில் 7.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. குறிப்பாக பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதனால் இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணணும். பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க பிளாக் சாயில் பிச்சில் அப்படிங்கும்போது, அதுவும் டியூ இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023 இந்த கிரவுண்டில் நடந்த 17 T20 மேட்சஸ் அதில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 381 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 58% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 135 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 64% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் 9.1 இருக்குது. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 276 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 42% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 76 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 36% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்கனாமி ரேட் பெட்டராக இருக்குது. 7.7 இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 64ம், செகண்ட் இன்னிங்ஸில் 59ம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. 140s ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 50% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 14% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஆகட்டும் அதே போல் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கும் சுமாராக தான் இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 127 இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 60% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. எந்தெந்த போட்டிகள்லாம் டியூ இருக்கோ அந்த போட்டிகளில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.1ம் செகண்ட் இன்னிங்ஸில் 0.6ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.3 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 1.4 தான் இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 74 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 37 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் bowlers தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 61 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 39 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரெண்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்பின்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் டீசெண்டாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் டியூ இல்லை அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிச் கண்டிஷன் அண்ட் கிரவுண்ட் டைமென்ஷனை பயன்படுத்தி விக்கெட்ஸ் எடுக்கலாம். நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் அடுத்ததாக இன்னும் இன்டெப்தான ஸ்டார்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும் ட்ரேடிங்காகட்டும் மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு 2 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். லோவர் ஆர்டரில் ரவி பிஷ்னோய், ஷர்துல் தாகூர், பிரின்ஸ் யாதவ் அண்ட் அவேஷ் கான். இம்பாக்ட் பிளேயர்ஸாக பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் திக்வேஷ் ரதி இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஷர்துல் தாகூர், அவேஷ் கான், அதுக்கப்புறம் ஒரு ஓவர் திக்வேஷ் ரதி பவுல் பண்ணலாம். அடுத்ததா லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏடன் மார்க்ரம். பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் வெனியூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 29 இருக்கு. அதிகபட்சம் ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் புவரா இருக்கு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா மிச்சல் மார்ஷ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 35 இருக்கு. பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. 23 இருக்கு ஆவரேஜ். 2 முறை ரன்னதும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. டெல்லி டீமுக்கு 37 ஆவரேஜும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 195 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் அவருடைய ஐபிஎல் கேரியர்ல டெல்லி டீமுக்கு தான் அதிக ஆவரேஜ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வெனியூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இது வந்து சுமாராக தான் இருக்கு. 25 தான் இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட். இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி டீமுக்கு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் ரன்னதும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் டெல்லி டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சென்னை டீமுக்கு அடிச்சிருந்தாரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல இன்னைக்கு அக்சர் பட்டேல் இருக்காரு, ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அடுத்ததா ஆயுஷ் படோனி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸ்மே நல்லா இருக்கு. 30க்கு மேல இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச்ல 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர். இவருக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு. டெல்லி டீமுக்கு 38 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தோம்னா அவருடைய ஐபிஎல் கேரியர்ல டிசி டீமுக்கு தான் நல்லா இருந்திருக்கு டேவிட் மில்லருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4 மேட்சஸ்ல டோட்டலாகவே 59 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல இதுலயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அப்துல் சமாத். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு.
ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டெத் ஓவர்ஸில். அடுத்ததா ரவி பிஷ்ணோய் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ரெண்டு தர ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 9 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஷர்துல் தாகூர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் புவராக இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இருக்கு புவராக இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ், இவர் பார்த்தோம்னா டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா திக்வேஷ் ரதி ஹெட் டு ஹெட்ல பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா அவேஷ் கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக இருக்கு. டிசி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல குஜராத் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல அபிஷேக் போரேல், கருண் நாயர், கேஎல் ராகுல். மிடில் ஆர்டர்ல ட்ரிசன் ஸ்டாப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, டோனோவன் ஃபெரீரா. லோவர் ஆர்டர்ல விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் மோஹித் சர்மா. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா அபிஷேக் போரேல் அண்ட் முகேஷ் குமார் இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா அண்ட் முகேஷ் குமார் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிஷேக் போரேல், இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா கருண் நாயர், ரீசெண்டாக 3 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில். அடுத்ததா கேஎல் ராகுல், வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 509 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 82 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலர்ஸ்க்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ட்ரிசன் ஸ்டப்ஸ், இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ், லக்னோ டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மோஹித் சர்மா, 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா முகேஷ் குமார், லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல நிக்கோலஸ் பூரன் அண்ட் கேஎல் ராகுல். இதுல பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் இவருக்கு இந்த போட்டியில ஆப்போனன்ட் டீம்ல நிறைய பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. குறிப்பா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேருடைய பால்ல அதிக முறை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரகிளும் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே தான் இருக்கு. குறிப்பா மிச்சல் ஸ்டார்க் எதிராக பார்த்தோம்னா 4 முறை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 92 தான் இருக்கு. குல்தீப் யாதவுக்கு எதிராக 5 முறை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 106 இருக்கு. ஸோ மேட்ச் அப்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதால கேப்டன்ஷிப்புக்கு கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்காரு இந்த போட்டியில. கடைசியில் அந்த பிச் கண்டிஷனை பார்த்தா நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணோம். ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக கேப்டன் ஆக்கலாம். பட் பிளாக் சாயில் பிச் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அண்ட் அபிஷேக் போரேல் இருக்காங்க. லக்னோ டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட்டை நீங்க டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். அபிஷேக் போரேல் டிசி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியலாக சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது தான் இவருக்கான ஆவரேஜும் நல்லா இருக்கு. பட் ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30ஸ்ல தான்
அதிகமாக அடிக்கிறாரே தவிர அதுக்கு மேலே அதை பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. அதுதான் ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது இவர்கிட்ட இருந்து. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இந்த சீசனில் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தோம்னா அவரை டெத் ஓவர் ரேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அசுதோஷ் சர்மா அண்ட் விப்ராஜ் நிகம் இருக்கிறதால இவரை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்குது. இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் படோனி இருக்கார். லக்னோ டீம் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் அவரை பிக் பண்ணலாம். லக்னோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் டிசி டீமில் கருண் நாயர் இருக்கார். டாஸ் ஃபேக்டர் பொறுத்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம் அண்டு அக்சர் பட்டேல் இருக்காங்க. அக்சர் பட்டேல் இந்த சீசனில் பெருசாக பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணல. சில போட்டிகளில் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரே தவிர விக்கெட்ஸ் எடுக்கல. இருந்தாலும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதாலையும், அது போக லக்னோ டீமில் நிறையா பேட்டர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கிறதாலையும் இவர் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விப்ராஜ் நிகம் இருக்கார். இன்னைக்கு அவருடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த கிரவுண்டில் நிறையா டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் குறிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட் டைமென்ஷனை பற்றியும் இந்த கிரவுண்ட் டைமென்ஷனை வச்சு எப்படி பவுல் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கு கிளியராக தெரியும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் பிக்காக இவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் அண்டு குல்தீப் யாதவ் இப்போதைக்கு நாம் இந்த கேட்டகரியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கான் நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். மற்றபடி முகேஷ் குமார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மோகித் சர்மா, டிசி டீம் இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணாலும் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து பவுல் பண்ணல. மோகித் சர்மாலாம் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது சாலிடாக 2 ஓவர் பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 10 ஓவருக்கு மேலே தான் களமும் இறங்குவார். ஸோ அப்போ அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. நிறையா போட்டிகளில் பஞ்ச் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அவரை டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல. அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. ஸோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் பிக் பண்ணலாம். டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரதி அண்டு ரவி பிஷ்ணோ இந்த 2 பேர்த்துடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். திக்வேஷ் ரதி செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருந்திருக்காரு திக்வேஷ் ரதி. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் கேஎல் ராகுல், நிக்கலஸ் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ் இருக்காங்க. இன்னைக்கு ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாலும் பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாலும் கேஎல் ராகுல் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பராக ப்ளே பண்ணுறதால பிளாக் சாயில் விக்கெட்லேயும் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கார். மற்றபடி நிக்கலஸ் பூரன் ஆகட்டும், மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது மட்டும் இவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். பிளாக் சாயில் விக்கெட் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகலாம். குறிப்பாக மிடில் ஓவர்ஸில் மிச்சல் மார்ஷ் இந்த பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக நிக்கலஸ் பூரனும் குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா முறை அவுட்டும் ஆயிருக்காரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இருக்காங்க. குல்தீப் யாதவ் இவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேட்ச் அப்ஸை பேஸ் பண்ணி தான் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பிக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருப்பார். ஆப்போனன்ட் டீமில் நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்ச் அப்ஸ் இவருக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏடன் மார்க்ரம் இவரை பார்த்தீங்கன்னா எந்த பிச்சில் ப்ளே பண்ணாலும் கிராண்ட் லீக்ல மட்டும் கேப்னா ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை ஸ்மால் லீக்ல கேப்னா பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, ஜெய்ப்பூரில் அந்த விக்கெட் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் இவர் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். மற்ற பேட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அதே விக்கெட்டில் இவர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் இந்த போட்டியில் டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்னா பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.